திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் குருதி சேகரிப்பு மையம் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் குருதி சேகரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பொன்னேரி நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் காய்கறி விதைகள் மற்றும் பழ மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பொன்னேரி அரசு மருத்துவமனையை தலைமை அரசு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். வங்கி தொடங்கியிருக்கோம். ஜென்ரலா பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரத்த வங்கியா தொடங்குறதுனால இப்போ தன்னாளர்கள் வேற ஏதாவது பொதுமக்கள் அவங்க ரத்தம் கொடுக்குறப்போ அதை ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்க இருந்து ஏதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரி உள்ள அனைத்து ஜிஹெச்லயும் நம்ம பண்றதுக்கான ஆயத்த பணிகளை ஒவ்வொன்றா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதுல பொன்னேரி முதன்முறையா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மருத்துவர்கள், நம்மளுடைய முதன்மை மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் மிக சிறப்பா இந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க. இதுல பெருமை என்னன்னா 100வது பிளட் பேங்க், நம்ம ஸ்டேட்டோட 100th பிளட் பேங்க் நம்ம பொன்னேரியில தொடங்கி இருக்கிறோம். அது நம்ம மாவட்டத்திற்கும் இந்த நகருக்கும் பெருமையான விஷயம். இதே மாதிரி பல்வேறு வசதிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தின் பேர்ல செய்வோம். நன்றி.